ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுல முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது கணிதம் மற்றும் அறிவு கூர்மை பகுதி 5. இதுல மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மேக்ஸும் ரீசனையும் சேர்த்து 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்டாங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க மேக்ஸ் ரீசனையும் வேகமாகவும் நிறைய கொஸ்டின் கரெக்டாகவும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய தமிழ் ஐசன்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் தமிழ்லயே நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 2999 ரூபாய் மட்டும் தாங்க. குறைந்த விலையில தரமான பயிற்சி வகுப்புகள் தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸ், லைவ் சிபிடி மூக் டெஸ்ட், லைவ் மார்க் டிஸ்கஷன், அடுத்த ஸ்ட்ராட்டஜி கண்டவைஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுக்கான ஷெடியூல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி, தமிழ் அகாடமி அப்ளிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் அனைத்துமே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6 3 தொடர்ச்சியான மடங்குகளின் கூட்டுத்தொகை 3240 எனில் அவற்றில் மிக சிறிய எண் என்ன? ஓகேவா? 3 தொடர்ச்சியான மடங்கு, 3 தொடர்ச்சியானது 6 மடங்கு. ஓகேங்களா? 6 மடங்கு. ஆனா எத்தனை எண்கள் இருக்கு? 3 தொடர்ச்சியான எண்கள். அப்ப 3 எண்கள் கூடுதல் தான் எவ்வளவு வருது? 3240. 3240. இப்ப இங்க என்ன பண்ண போறோம்? 3 எண்கள் கூடுதல் 3240. அப்ப இந்த 3240 3ஆல டிவைட் பண்ணுங்க. நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா மொத்தம் 3 நம்பர். ஓகேங்களா? இந்த கூடுதல எண்ணிக்கையில டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்ற உள்ள நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப அடிங்க 1 3 3 1 3 3 2 அடிக்கும்போது 0, 24 8 0. அப்ப 1080. ஓகேங்களா? அப்ப நடுவில் எந்த நம்பர் வருது? 1080. இங்க தொடர்ச்சியான 6 மடங்கா? அப்ப 1080க்கு முன்னாடி என்ன பண்ணும்? 6 மைனஸ் பண்ணும். இங்கிட்டு 6 கூட்டணும். அப்ப இங்க மைனஸ் பண்ண 1074, இங்க கூட்டினா 1086. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மிக சிறிய எண் எதுதான் கேட்டாங்க. அப்ப மிக சிறிய எது வரும்? 1074. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா கூடுதல் பை எண்ணிக்கையில டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ற உள்ள நம்பர் கிடைச்சிடும். அப்ப சென்ற உள்ள நம்பரை வச்சு அவங்க ஒற்றை எண் கேட்கறாங்களா, இரட்டை எண் கேட்கறாங்களா, மடங்கு கேட்கறாங்களா, இல்ல இந்த மாதிரி எது கேட்கறோம் அதை பொறுத்து என்ன பண்ணலாம்? முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் போட்டு நீங்க ஃபில் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், திசைகள் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. ராஜீவ் என்பவர் என்ன பண்றாரு? ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். ஓகே, இப்ப ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளவு போறாரு? மேற்கு நோக்கி. மேற்கு எங்கிட்ட வரும்? இந்த சைடு. மேற்கு நோக்கி எவ்வளவு? 2. அப்ப இங்க வந்துட்டார். இப்ப இங்க இருந்து என்ன பண்றாரு? வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம் திரும்பி எவ்வளவு? 1 கிலோமீட்டர். அப்ப வலதுபுறம் எங்க வரும்? மேல. எவ்வளவு? 1 கிலோமீட்டர். இப்ப இங்க வந்துட்டார். பின்னர் என்ன பண்றாரு? இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப எனக்கு இந்த சைடு போனா வலது, அப்ப இந்த சைடு போனா எவ்வளவு? இடது. எவ்வளவு? 3 கிலோமீட்டர். இப்ப இங்க வந்துட்டார். அடுத்து மற்றொரு முறை இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து இடதுபுறம் எங்க வரும்? இந்த சைடு. எவ்வளவு? 1 கிலோமீட்டர். அப்ப இந்த 1 கிலோமீட்டர் சேம் இருமா? அப்ப நேரு கூட இருமா? கரெக்ட். ஓகே. அடுத்து பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி பி என்ற புள்ளி அடைய 4 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். அப்ப இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் ஓட்டி பி என்ற புள்ளி அடைகிறதா? அப்ப இடதுபுறம் எவ்வளவு? இந்த சைடு தான். அப்ப இது வரைக்கும் வந்தா எனக்கு 3. அப்ப இன்னும் கொஞ்சம் வந்தா 4. ஓகே. அப்ப 4 கிலோமீட்டர் தூரம் வந்தா அது பி என்ற புள்ளி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 2 தானே. அப்ப அதுக்கு சென்டரா தானே. எனக்கு ஒரு 3, இங்க ஒரு 1, மொத்தம் 4. அப்ப பி என்ற புள்ளி அடைஞ்சிட்டார். இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, அவர் ஏ என்ற புள்ளியை சென்று அடைய எவ்வளவு தூரம் எந்த திசை நோக்கி ஓட்ட வேண்டும்? ஓகேவா? அப்ப பில இருந்து ஏவை பாருங்க. அப்ப எனக்கு இது என்ன டைரக்ஷன்? கிழக்கு. என்ன டைரக்ஷன் வரும்? கிழக்கு. அப்ப இது மொத்த டைரக்ஷன் 2, மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. அதுல 1 ரிட்டர்ன் வந்துட்டார்ல. அப்ப ரிமைனிங் இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண? கிழக்கு நோக்கி 1 கிலோமீட்டர். ஆன்சர் 1 கிலோமீட்டர் கிழக்கு. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 3 இலக்க எண்ணான 4, 2, a ஆனது 9ஆல் வகுபடும் எனில் a என்ற இலக்கத்தின் மதிப்பு என்ன? ஓகே, 9ஆல வகுபடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அனைத்து இலக்கங்களின் கூடுதல் எனக்கு எவ்வளவு வரணும்? 9 மடங்கா வரணும். அவ்வளவுதான்.
கூடுதல் எவ்வளவு வரணும்? 9 மடங்காக வரணும். அப்ப இங்க உள்ள இலக்கங்கள் கூட்டுங்க. 4 பிளஸ் 2 பிளஸ் ஏ. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 6 பிளஸ் ஏன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஏக்கு எந்த மதிப்பு கொடுத்தா எனக்கு 9 மடங்கு வரும்? 3 கொடுக்கலாமா? ஏன்னா 3 கொடுத்தா என்ன வரும்? 6 3 கூட்டினா 9. 9 என்பது 9 மடங்கு தான். அப்ப ஏக்கு எந்த மதிப்பு கொடுத்தா கரெக்டா வரும்? 3 கொடுத்தா எனக்கு சரியாக வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், பி என்பவர் ஏ என்பவரை விட 3 மடங்கு சிறப்பாக வேலை செய்பவர். பி என்பவர் ஏ என்பவரை விட என்னது? 3 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் அப்படின்னா இப்ப ஏ இஸ் டு பி. அப்ப அவனுக்கு திறமையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்ப திறமை எப்படி இருக்கு? பி ஆனவர் ஏயை விட 3 மடங்கு சிறப்பாக செய்வார். அப்ப இவர் பி வந்து 3, ஏ வந்து எவ்வளோ? 1. இது வந்து திறமையின் அடிப்படையில. அப்ப திறமையின் அடிப்படையில 1:3னா நாட்களின் அடிப்படையில் எப்படி வரும்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. எவ்வளவு வரும்? 3:1. ஏன்னா திறமையானவங்க நாட்கள் குறைவாக முடிப்பாங்க. அப்ப திறமை அதிகமா இருக்கவங்க நாட்கள் குறைவா வரும். அவ்வளவுதான். அதாவது திருப்பி போடுறோம். 3:1. அடுத்து என்ன சொல்றாங்க? அவர் ஒரு வேலையை ஏயை விட 60 நாட்கள் குறைவாக முடிக்க முடிகிறது. இந்த மாதிரி குறைவாக முடிக்க முடியுது, அதிகமாக முடிக்க முடியுதுன்னு சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60 நாட்கள். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? இது 3x, இது 1x. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 2x. அப்ப 2x எனக்கு எவ்வளவு? 60. அப்ப 1x எவ்வளவு வரும்? 30. அப்ப x மதிப்பு 30. அப்ப இங்க 1x எவ்வளவு? 30. 3x எவ்வளவு? 90. அப்ப என்ன வந்துருச்சு? ஏ வந்து ஒரு வேலையை 90 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப அப்படியே வாங்க. ஏ வந்து 90, பி வந்து எவ்வளோ? 30. எனக்கு கொஸ்டினா கேட்டாங்க, ஒன்றாக வேலை செய்தால், அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்க முடியும்? அப்ப 2 பேரும் ஒன்றாக செய்தால் ஏ பிளஸ் பி. அப்ப இது என்னது? 2 என்பது கான்செப்டா? இது எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே பெருக்குங்க. 90 இன்ட்டு 30 வகுத்தல் ஏ பிளஸ் பி கேட்கறதுனால ரெண்டையுமே கூட்டுங்க. 90 30 கூட்டினா 120. இப்ப அடிக்கலாமா? 3 30 90, 4 30 120. அடுத்து 2 4, 15 2 30. அப்ப 3 இன்ட்டு 15 ஒரு 45 வகுத்தல் 2. அப்ப 45 வகுத்தல் 2 அடிச்சாலும் வரும் 22 1/2. 45ல பாதி எவ்வளோ? 22. அப்ப ஆன்சர் ஒரு 22.5 நாட்கள்ல முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு செவ்விய வர்க்க எண்ணானது அதன் ஒன்று இலக்கம்னா யூனிட் டிஜிட்ல ஒன்று இலக்கத்தில் டேஷ் இலக்கத்தை ஒருபோதும் கொள்ளாது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல எந்த எண் வந்து யூனிட் டிஜிட் எனக்கு வராது? ஒரு நம்பரை வர்க்கம் பண்ணும்போது எது யூனிட் டிஜிட் எனக்கு வராதுன்னு பாத்தீங்கன்னா 8. ஏன்னா 1 வந்து வரும். 1 எதுக்கு வரும்? 1 ஸ்கொயர் பண்ணா லாஸ்ட்ல 1ல முடியும். 9 ஸ்கொயர் பண்ணாலும் 1ல முடியும். அதே மாதிரி 9ங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணா 9ல முடியும். 7 ஸ்கொயர் பண்ணா 9ல முடியும். 4ங்கிறது 2 ஸ்கொயர் பண்ணா 4ல முடியும். 8 ஸ்கொயர் பண்ணா 4ல முடியும். ஆனா இந்த 8ங்கிறது எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் லாஸ்ட்ல 8ல முடியாது. இதே மாதிரி கடைசி இலக்கங்கள் எந்த இதுல வரான்னு பாத்தீங்கன்னா 3 7 8 2. ஓகேங்களா? 2 3 7 8 இந்த எண்கள்லாம் யூனிட் டிஜிட்ல வந்து வர்க்கம் பண்ண முடியாது. இப்ப 2 3 7 8 இதை நல்லா ஞாபகம். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட தொடரை தர்க்க ரீதியாக முழுமையாக்குவதற்கு கேள்விக்குறி உள்ள இடத்துல என்ன நம்பர் எனக்கு வரும்? இப்ப பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 33 48 68. இங்க கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு கூடி இருக்குங்க? 33 48க்கு 15. அடுத்து எனக்கு எவ்வளவு கூடி இருக்கு? 48 68க்கு 20 கூடி இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 கூடுது, அடுத்து 20 கூடுது. அப்ப அடுத்து எனக்கு எவ்வளவு கூடும்? 25. அப்ப 68ல 25 கூட்டினால் வரும் 88 93. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 93. நெக்ஸ்ட் பாருங்க, ஓக்கல் என்பது 46218 எனவும் OVALS என்பது 68514 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் எஸ்ஸுக்கான குறியீடு என்ன? அப்ப எஸ் எங்க இருக்கு? எஸ் இங்க தான் இருக்கு. அப்ப இந்த எண்கள் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். அப்ப எஸ் இங்க இருந்தா இதோட நம்பர் மட்டும் தான் பார்க்கணும்.
அதுல அந்த நம்பர் ஒரு இடத்துல தான் வரணும். ஏன்னா எஸ் ஒரு இடத்துல இருக்கு, அப்ப அந்த நம்பர் ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப 6 6 வந்து இங்கே இருக்கு வராது. 8 இங்கே இருக்கு வராது. 5 இல்ல. 5 வந்து இல்ல. அப்ப 5 வச்சுக்கலாம். 1 இருக்குது வராது. 4 இருக்குது வராது. அப்ப என்ன வரும்? எஸ்ஸுக்கான குறியீடு 5. ஏன்னா எஸ் ஒரு இடத்துல தான் இருக்கு, 5 ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் அது 5. நெக்ஸ்ட் 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:1 உள்ளது. அந்த கலவையில் உள்ள பாலின் அளவு எவ்வளவு? அப்ப இதை மொத்தமா கூட்டுங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு பங்கு? 4 பங்கு தான் எனக்கு எவ்வளவு? 80 லிட்டர். 4 பங்கு தான் எவ்வளவு? 80 லிட்டர். அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 20 லிட்டர். ஓகேங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் உள்ளது பால், செகண்ட் உள்ளது தண்ணியா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பால். அப்ப ஒரு பங்கு 20னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 60 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த இரண்டு மும்மைகள் தொடர்பு மாதிரி இங்க வேற இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பாருங்கவே TODE. அப்ப இந்த DODE எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த செகண்ட் அப்படி எழுதாங்க. EO ரிவர்ஸ்ல EO. அடுத்து உள்ளது TD அதை அப்படி கண்டினியூஸ் எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபோர்த் இது செகண்ட். ஓகேவா? ஃபோர்த் செகண்ட் 1 3 இந்த மாதிரி மாறுது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ODTE. அதாவது இந்த ரெண்டாவதும் மூணாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 4. ஓகேங்களா? 2 3 1 4. இப்ப இதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபாஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க? TAFS. அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? ASFT. ஓகேங்களா? இப்ப இதே மாதிரிதான் இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்? TE அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்திருக்கா? TE வந்திருக்கு. அடுத்து NS வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது என்ன பண்ணோம்? இங்க இருந்து இங்க போகும்போது இந்த இது வரும். ES ஃபர்ஸ்ட் வரும். ES ஃபர்ஸ்ட் வரும். வந்திருக்கா? இல்ல. SEன்னு வந்திருக்கு. அப்ப இது கிடையாது. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து பாக்குறோம். GREW. ஓகே, இது எப்படி வந்திருக்கும்? WR வந்திருக்கா? இல்ல. அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, பேக்ல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் K அடுத்து A. KA வந்திருக்கு. அடுத்து BC வந்திருக்கா? வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணும்? AC அடுத்து PK வந்திருக்கா? வந்திருக்கு. எது ஆன்சர் பொருந்தது? மூன்றாவது ஆப்ஷன் கரெக்டா பொருந்தது. வேணுமா மீதி செக் பண்ணி பாருங்க. KA வருதா? வரல. அப்ப எது கரெக்டா பொருந்தது? மூன்றாவது ஆப்ஷன் எனக்கு அங்க மேல குறிப்பிட்ட அந்த இரண்டு மும்மைகள் மாதிரியே தொடர்பா படுத்துது. நெக்ஸ்ட் ஆர் என்பதன் குறியீடு என்னவாக இருக்கும்? ஓகே பாருங்க, ஆர் ஃபர்ஸ்ட்லயே ஆர் இருக்கு, செகண்ட்லயே ஆர் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே ஆர் இருக்குன்னு என்ன பண்ணும்? அப்ப அந்த எண்ணும் ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப எந்த நம்பர் ரெண்டுலயுமே இருக்கு? 1 இங்கே இருக்கு, 1 இங்கே இருக்கு. வேற ஏதாவது நம்பர் ரெண்டுலயுமே இருக்கா? இல்ல. அப்ப ஆறுக்கான குறியீடு என்னது? 1. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் இரண்டு வேட்பாளருக்கு இடையான தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் 1854 வாக்குகளையும் தோல்வி அடைந்த வேட்பாளர் 618 வாக்குகளையும் பெற்றுள்ளார். இரண்டு வேட்பாளரும் பெற்ற மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு சாதகமாக கிடைத்தது? ஓகேங்களா? அப்ப வெற்றி பெற்றவருடைய சதவீதம் கேட்கிறாங்க. அப்ப வெற்றி பெற்றவர் வகுத்தல் மொத்த வாக்குகள் இன்ட்டு 100. வெற்றி பெற்றவர் எவ்வளோ? 1854. மொத்த வாக்குகள் எவ்வளோ? இது ரெண்டையுமே கூட்டணுமா? கரெக்ட். அப்ப 1854 இங்க ஒரு 618 எவ்வளவு வரும்? 1800 600 2400. இங்க ஒரு 54 18னா ஒரு 72. அப்ப எவ்வளவு வரும்? 2472 இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாங்களா? இப்ப 4 அடிச்சோம்னா 25 நாங்கா 100. இங்க 6 நாங்கா 24. இங்க 4 நாங்கு 32ல 8 618. ஓகே, இப்ப 618 இதே அடிக்கலாமா? எதால அடிக்கலாம்? டைரக்டா அடிங்க. ஏன்னா இது 600 இது 1800 வச்சுன்னா அது 3 மடங்கு 18 3 50 வருது. அப்போ ஓர் 618 18 3 618 1854.
அப்ப 3 இன்ட்டு 25 எனக்கு எவ்வளவு வரும்? 75%. அப்ப வெற்றி பெற்ற வேட்பாளர் சாதகமாக கிடைத்தது எவ்வளோ? 75%. நெக்ஸ்ட், மொத்தம் 7 நபர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு கிடைவரிசையில வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. வடக்கு திசை நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். 1 2 3 4 5 6 7. அடுத்து ஏ என்பவருக்கு வலதுபுறம் யாருமே இல்லை. ஓகேங்களா? அப்ப எனக்கு இந்த சைடு போச்சுன்னா வலது, இந்த சைடு போச்சுன்னா அது இடது. ஓகேவா? அப்ப ஏக்கு வலதுபுறம் யாரு இல்லைன்னு என்ன பண்ணுவான்? ஏ தான் இங்க லாஸ்டா இருப்பா. ஏக்கு வலதுபுறம் யாருமே இல்லை. அடுத்து டி மற்றும் பி ஆகியோருக்கு இடையில் 4 பேர் இருக்காங்க. அப்ப ஏ இங்க போயிருச்சு, மீதி மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ண முடியும்? இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. யாருக்கு இடையில? டிக்கும் பிக்கும் இடையில. ஓகேங்களா? நான் கீழே போடுறேன், மேல பிக்ஸ் பண்ணேன்னா இங்க பி வருமா இல்ல இங்க பி வருமா சொல்ல முடியாதனால தனியா கீழே போட்டிருக்கேன். ஓகேவா? டி பி. அடுத்த ஸ்டேட்மெண்ட், இ என்பவர் டி என்பவருக்கு வலதுபுறம் இரண்டாவது. ஓகேங்களா? டி என்பவருக்கு வலதுபுறம் சொன்னால என்னால் டி இங்க போட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா டிக்கு வலதுபுறம் ஆல்ரெடி ஏ இருக்காரு, இரண்டாவது வலதுபுறம் இங்கிட்டு போட முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண, டீயே இங்க தான் போட முடியும். அப்ப டி இங்க வந்துச்சுன்னா பி இங்க தான். அப்ப டிக்கும் பி இடையில 4 பேரு. டிக்கு வலதுபுறம் இரண்டாவது ஆளு யாரு? இ. அடுத்து சி என்பவர் எஃப் என்பவருக்கு உடனடி இடதுபுறம். அப்ப எஃப்க்கு உடனடி இடதுபுறம் யாரு? சி. அப்ப எஃப் இங்க போடுங்க. எஃப்க்கு உடனடி இடதுபுறம் யாரு? சி. இப்ப இதுல யார் வராம இருக்கா? யார் வராம இருக்கா? ஜி. அப்ப அவர் தான் இந்த செகண்ட் இடத்துல இருப்பாரு. ஓகே, இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜி மற்றும் பி என்பவருக்கிடையே எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப ஜி இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. அப்ப ஜிக்கும் பிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3 நம்பர்கள். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, குறியீடுகள்லாம் கொடுத்துட்டாங்க. இது போன்ற எத்தனை சின்னங்கள் இருக்கு? எத்தனை சின்னங்கள்னா இதுதான் எனக்கு சென்டரா இருக்க போகுது. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக இரட்டை எண். ஓகேங்களா? இந்த சின்னத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? இரட்டை எண் இருக்கணும். சின்னம்னா சிம்பல். ஓகே, அதன் உடனடி பின்பாக என்ன இருக்கணும்? ஒற்றை எண் இருக்கணும். சின்னத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஒற்றை எண் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப காம்பினேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் இரட்டை எண், அடுத்து சின்னம் அதாவது சிம்பல், அடுத்து ஒற்றை எண். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இரட்டை எண் எங்க இருக்குன்னு பாருங்க. இரட்டை எண்ணா பாக்குறோம். உங்களுக்கு இரட்டை எண் எங்க இருக்கு? ஆனா இரட்டை எண் பின்னாடி சிம்பல் இருக்கா? இல்ல, அப்ப வராது. அப்ப இங்க ஒரு இரட்டை எண் இருக்கு, பின்னாடி சிம்பல் இருக்கா? இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒற்றை எண் வரணும்ல, அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 8ங்கிறது இரட்டை எண், அடுத்து சிம்பல் வருது, ஆனா பின்னாடி ஒற்றை எண் இல்ல. ஓகேங்களா? அடுத்து இரட்டை எண் இருக்கா? இல்ல. அப்ப இந்த காம்பினேஷன் படி இந்த வரிசையில எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப ஆன்சர் அர்த்தம்? ஒன்றும் இல்லை. ஆன்சர் ஒன்றும் இல்லை. ஏன்னா இரட்டை எண், சிம்பல், ஒற்றை அந்த மாதிரி காம்பினேஷன் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட், அறிக்கை காரணங்கள் பாருங்க. இந்த அறிக்கையும் காரணம் எப்படி பொருந்துதா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதா? இப்ப பாருங்க, அறிக்கையில ஒளி மாசுபாடு கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, அதை பார்க்க முடியாது, ஆனால் அது நிலத்திலும் கடலுக்கு அடியிலும் உள்ளது. ஒளி மாசுபாடு மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பாதிக்கும் எந்த ஒரு தேவையற்ற அல்லது தொந்தரவு செய்யும் ஒளியாக கருதப்படுகிறது. கரெக்ட் தானே? ஒளி மாசுபாடு சவுண்டுங்கிறது நமக்கு என்ன, அது கண்ணுக்கே தெரியாத ஆபத்தை அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இதுக்கான காரணங்கள் கொடுக்குறான் பாருங்க. வாகனங்கள், விமானங்கள், தொழில்துறை இயந்திரங்கள், ஒலிபெருக்கிகள், பட்டாசுகள் போன்றவை அதன் முக்கிய காரணங்கள் சில. கரெக்ட் தானே? அப்ப அங்க ஒலி மாசுபாடு பத்தி சொல்றாங்க. இங்க ஒலி மாசுபாடுக்கான முக்கிய காரணங்கள் இதுவும் எனக்கு இருக்கு. கரெக்ட் தான். அடுத்து அதிக ஒலியில் பயன்படுத்தும் போது தொலைக்காட்சி, டிரான்சிஸ்டர், ரேடியோ போன்ற வேறு சில சாதனங்களும் ஒலி மாசுபாட்டுக்கு பங்களிக்கின்றன. கரெக்ட் தானே? அப்ப இந்த அறிக்கையோட தொடர்புடைய 2 காரணங்கள் இருக்கு. அப்ப ஆன்சர் வரும் 1 மற்றும் 2. இரண்டுமே எனக்கு சாத்தியமான காரணங்கள் தான். நெக்ஸ்ட், பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று இடம் மாற்றினால் கேள்விக்குறி இல்லத்துல எனக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்கறாங்க. அப்ப பிளஸ் மைனஸ் மட்டும் தான் நான் மாத்த போறேன். ஓகேங்களா? அப்ப 23 மைனஸ் பதில பிளஸ் 7 பெருக்கல் 15 வகுத்தல் 5 பிளஸ் பதில மைனஸ் 17. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வகுத்தரலாம். 15 வகுத்தல் 5 எவ்வளோ? 3. அடுத்து 3 எவ்வளோ? 7 3 எவ்வளோ? 21. அப்ப 23 பிளஸ் 21 மைனஸ் 17. ஓகேங்களா? இப்ப இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ண எவ்வளோ வரும்?
4. அப்ப 23 பிளஸ் 4 எவ்வளவு வரும்? 27. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 27. நெக்ஸ்ட், இந்த டிஃபால்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆங்கில அகரவரிசையில் அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்களின் நிலைகள் மாறாமல் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் டிஃபால்ட், கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. ஸோ அப்போதான் நமக்கு எந்த இடத்துல நேரா வருது இல்லை டிஃபால்ட். இப்போ என்ன பண்ணலாம்? அகரவரிசை, அதாவது ஏபிசி இப்படி வரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ. ஏக்கு அப்புறம் என்ன வரும்? டி. டிக்கு அப்புறம் என்னது? இ. இக்கு அப்புறம் என்னது? எஃப். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? எல். எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? டி. டிக்கு அப்புறம் என்னது? யூ. இப்போ என்ன இருக்கு? டிஏ நிலை மாறிடுச்சு. இடி, எஃப்இ, ஏஎஃப், யூஎல், எல்டி, டியூ. அப்ப எங்கேயுமே மாறாம இல்லை, அனைத்துமே என்னது? மாறிதான் இருக்கு. ஓகேங்களா? இங்க நிலைகள் மாறாமல் எத்தனை இருக்குன்னு தான் கேட்டாங்க. நிலைகள் மாறாம எது இருக்கா? அப்படி எதுவுமே இல்ல. அப்ப ஆன்சர் அது 0. ஏன்னா இங்க அனைத்து நிலைகளும் மாறிதான் இருக்கு, எந்த நிலையும் மாறாமல் இல்லை. ஆன்சர் 0. அடுத்து 10,001 பிளஸ் 12 10,001 மைனஸ் 12 இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியா? அப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, இதுக்கான ஃபார்முலாக்கு என்னது? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அப்ப 10,001 ஸ்கொயர் பண்ண போறேன், 12 ஸ்கொயர் பண்ண போறேன், நான் கழிக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த 10,001 ஸ்கொயர் பண்ண எனக்கு எவ்வளவு வரும்? ரொம்ப சிம்பிள்பா. 10,001 10,001 எப்படி ஸ்கொயர் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் 10,001 எழுதுங்க. எழுதிட்டு திரும்ப எனக்கு இந்த சைடுல 10,001 எழுதுங்க. ஓகேங்களா? இப்ப கூட்டினீங்கன்னா இதுதான் 10,001க்கான ஸ்கொயர். 3 0 2 3 0 1. இதுதான் 10,001க்கான ஸ்கொயர். அப்ப எனக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? 10,001க்கான ஸ்கொயர் 1 3 0 2 3 0 1 மைனஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. ஓகேங்களா? அப்ப கழிக்கலாமா? 140 கழிச்சா என்ன வரும் எனக்கு? 1ல 7 போகாது, 11 7 போச்சுன்னா 11 4 போச்சுன்னா எவ்வளோ? 7. அப்ப இங்க 9 4 போச்சுன்னா 5. 9ல 1 போச்சுன்னா 8. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 9. இங்க எவ்வளவு இருக்கும்? 1 3 0 1. அப்ப ஆன்சர் 1000 19,857. 1000 எங்க இருக்கு? 1000 19,857. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், மொத்தம் 7 பெட்டிகள் இருக்கு, ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 7 பெட்டி இருக்கா? 1 2 3 4 5 6 7. மொத்தம் 7 பெட்டி போட்டாச்சு. ஓகே, எல் மற்றும் பி இடையில் 2 பெட்டிகள் இருக்கு. எல்லுக்கும் பி இடையில எத்தனை பெட்டி இருக்கு? 2 பெட்டிகள் இருக்கு. இதை நம்ம சைட்ல வச்சுக்கலாம். அடுத்து ஈக்கு மேலே ஏ பெட்டி மட்டும் இருக்கு. ஈக்கு மேல என்னது? ஏ. அப்ப ஈக்கு மேலே ஏ மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பிக்கு கீழே எந்த பெட்டியும் வைக்கப்படல. அப்ப பிக்கு கீழே எது வைக்கப்படல? பி தான் கடைசியா இருக்கும். அப்ப பி எங்க போட்டாச்சுன்னா, பிக்கு எல்லு கிட்ட 2 பேரா? 2 பெட்டி இருக்குமா? அப்ப எல் எங்க போடுங்க? எல்லுக்கும் பி இடையில 2 பெட்டி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எம் பெட்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கு கீழே, எஃப்க்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி பிக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல எம் இருக்கு. அப்ப எந்த இடத்துல எங்க போடலாம்? அப்ப எஃப் எங்க போடணும்? எஃப் இங்கதான் போடணும். அப்ப எஃப்க்கு கீழே எம், பிக்கு மேல எம். ஓகேங்களா? எல்லாமே ஃபில் பண்ணியாச்சா? இப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? பிக்கு மேலே மூன்றாவது எந்த பெட்டி இருக்கு? அப்ப பி இங்க இருக்கு. அப்ப பிக்கு மேல மூன்றாவது பெட்டியா? 1 2 3. அப்ப எந்த பெட்டி இருக்கு? எஃப் என்ற பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப பிக்கு மேலே மூன்றாவது எந்த பெட்டி வச்சிருக்காங்க? எஃப் என்ற பெட்டி வச்சிருக்காங்க. அடுத்து, ஒரு நபர் 90 கிலோமீட்டர் தூரத்தை 45 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற வேகத்திலும் மற்றொரு 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற வேகத்திலும் கடக்கிறார் எனில் அந்த முழு பயணத்தில் அவரது சராசரி வேகம் என்னது? அப்ப சராசரி வேகம் கேட்டாலே மொத்த தூரம், மொத்த தூரம் பை மொத்த நேரம். அப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 150 கிலோமீட்டர். அப்ப மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ? 240 கிலோமீட்டர் வகுத்தல் மொத்த நேரம் எனக்கு எவ்வளவு ஆகும்? இந்த 90 கிலோமீட்டர் தூரத்தை 45 கிலோமீட்டர் பெர் அவர்ல போறாரா?
அப்ப என்ன பண்ணுங்க, இப்ப அடிங்க 90/45 அடிச்சவள வரும் 2. அப்ப இங்க ஒரு 2 மணி நேரம். அதே மாதிரி இங்க 150 கிலோமீட்டர் தூரத்தை 50 கிலோமீட்டர்/h ஸ்பீட்ல போறாரு. இங்க அடிச்சவள வரும் 3 மணி நேரம். ஓகேவா? அப்ப இந்த 90 கிலோமீட்டர் கடக்க ஒரு 2 மணி நேரம், 150 கிலோமீட்டர் கடக்க ஒரு 3 மணி நேரம், மொத்தத்துல நேரம் ஆயிடுச்சு 5 மணி நேரம். இப்ப அடிக்கலாங்களா? 4 5 5 4 5 20 மீதி 4 40ல 8 5 40. அப்ப சராசரி வேகம் எனக்கு எவ்வளவு வரும்? 48 km/h. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, குழுவில் சேராத ஜோடி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்எஸ் என்ன இருக்கு? 1 கூடி இருக்கு. யுவி 1 கூடி இருக்கு. என்ஓ 1 கூடி இருக்கு. டபிள்யூஎக்ஸ் 1 தான் கூடி இருக்கு. ஓகே, இப்போ இதில் வச்சு என்ன பண்றது? வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ செகண்ட் பாருங்க, ஓவி ஓன எவ்வளோ? 15, வீன எவ்வளோ? 22. ஆர்எக்ஸ் ஆர்னா 18, எக்ஸ்னா 24, கேனா 11, கியூனா எவ்வளோ? 17. அடுத்து டீனா 20, இசட்னா 26. இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கலாங்களா? இங்க எவ்வளவு வரும்? எனக்கு ஓங்கிறது 15, மீனா 22. அப்ப எவ்வளவு வரும் டிஃபரன்ஸ்? இங்க 7, இங்க 18, இங்க 24. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, இங்க 11, இங்க கியூனா 17. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, இங்க 20, 26. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. ஓகேங்களா? அப்ப எங்க வித்தியாசமா இருக்கு? இங்கதான் வித்தியாசம் 7 வந்திருக்கு. அப்ப எனக்கு இது என்னது? வித்தியாசமானது, குழுவில் சேராத ஜோடி. நெக்ஸ்ட், ஒரு வாஷிங் மிஷினின் குறிக்கப்பட்ட விலை ரூபாய் 13,200. இது 20% தள்ளுபடிக்கு பிறகு சில்லறை விற்பனையாளருக்கு விற்கப்படுகிறது எனில் சில்லறை விற்பனையாளருக்கான வாஷிங் மிஷினின் அடக்க விலை என்ன? அப்ப 13,200 ரூபாயில என்ன பண்றாரு? 20% தள்ளுபடி தராரா? அப்ப இல்ல 20% எவ்வளவு கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம கழிப்போம். இல்ல 20% எவ்வளவு வரும்? 2 0க்கு 2 0. அப்ப 132 × 2 எவ்வளவு வரும்? 2640. ஓகேங்களா? அப்ப 2,640 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? 2,640 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாரு. இப்போ 13,200ல 2,640 கழிங்க. கழிச்சா இங்க 0, இங்க 6, இங்க 11 6 போச்சுன்னா 5, 12 போச்சுன்னா 10. எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 10,560 ரூபாய் தான் அந்த சில்லறை விற்பனையாளருக்கான அடக்க விலை. ஆன்சர் 10,560. நெக்ஸ்ட், x:56, w:84:y. ஓகே, அப்ப எக்ஸ் என்ன நம்ம எடுக்கணும்? இங்க என்ன கான்செப்ட் வருதுன்னு பார்ப்பேன். அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணா ஒய்க்கான மதிப்பு எனக்கு வரணும். இப்ப பாருங்க 96 54. இப்ப நான் எக்ஸுக்கு 96ன்னு எடுத்தேன்னா இங்க எவ்வளவு வரும்? 56 வரும். அப்ப இங்க என்ன இருக்கு? எனக்கு 40 குறைஞ்சிருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க 84ல 40 குறைச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 44ன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க 54 வந்திருக்கு. அப்ப எக்ஸுக்கு 96 எடுத்தோம்னா ஒய்க்கு 44 வரணும். வருதா? வரல. இப்ப செகண்ட் ஆப்ஷன், இங்க எக்ஸுக்கு 108 எடுக்கணும்னு வச்சுக்கோ. 108னா இங்க 56. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு? இங்க கழிச்சிருக்கான். 108ல இருந்து 56 எனக்கு எவ்வளவு வரும்? ஒரு 52. ஓகேவா? 52 மைனஸ் பண்ணணும். அப்ப அதே மாதிரி 84ல இருந்து 52 மைனஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்ப கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 2 3 32 வரணும். ஆனா எவ்வளவு? 62 வருது. அப்ப எனக்கு இது வராது. இப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன், எக்ஸுக்கு 92 எடுக்கிறேன். இங்க என்ன இருக்கு? 56. அப்ப 92ல இருந்து 56 எனக்கு எவ்வளவு ஆகுது? 36 மைனஸ் ஆகுது. அப்ப அதே மாதிரி 84ல இருந்து நான் 36 கழிப்பேன். கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 4 6 போகாது, 16 போச்சுன்னா 8. அப்ப இங்க 7ல 4 போச்சு, 7ல 3 போச்சுன்னா 4, 48 வருது. அப்ப எக்ஸுக்கு 98 எடுக்கும்போது ஒய்க்கு 48 எனக்கு வருது. அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், அடுத்து வரக்கூடிய ஆங்கில தொகுப்பு எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, GIKM. அப்ப ஜீனா எவ்வளோ? 7, ஐனா 9, கேனா 11, எம்னா 13. அடுத்து என்ன வரும்? இங்க என்ன 2 2 கூடுதா? அப்ப 13 கூட்டினா 15. 15 எனக்கு அது ஓ. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து ஓ. அப்ப இந்த 2 ஆப்ஷன் எனக்கு வராது. இப்ப செகண்ட் எழுத்து பார்க்கலாம், JLNP. ஓகேங்களா?
ஜேனா எவ்வளோ 10, எல்லுனா 12, என்னன்னா 14, பீனா 16. அப்ப அடுத்த அன்னைக்கு எவ்வளவு வரும்? 2 கூடுது. 16க்காக 2 கூட்டினா 18. 18 என்னது 6. அப்ப செகண்ட்ல 6. அப்ப எனக்கு இது வராது. அப்ப ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓ ஆர் பி. நெக்ஸ்ட், மன்மோகன் மற்றும் அவரது மனைவி மன்பிரீத்தின் தற்போதைய வயது விகிதம் 7:6. தற்போதைய வயது விகிதம் எவ்வளோ? 7:6. ஓகேலா? இது மன்மோகன், இது அவங்களோட மனைவி மன்பிரீத்தி. ஓகேலா? 7:6. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வயது விகிதம் எவ்வளவு மாறுது? 8:7 மாறுது. ஓகேங்களா? திருமணத்தின் போது அவர்கள் வயது விகிதம் 4:3 இருந்தால் இப்போதிலிருந்து எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள்? இதுதான் கொஸ்டின். ஓகே, கண்டுபிடிக்கிறாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் தற்போது 7:6, 6 ஆண்டுகளுக்கு பிறகு 8:7. இப்ப இதை வச்சு வயசை கண்டுபிடிக்கலாம். 7 49, 8 48. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். 49, 40 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்ப அதை எக்ஸ்ல வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் எவ்வளவு வரும்? 1. அப்ப 1 இந்த ஆண்டுகளையும் பெருக்கும். பெருக்கின வரும் 6. அப்ப ஒரு எக்ஸ் தான் 6. அப்ப 7x எனக்கு எவ்வளவு வரும்? 42. அப்ப 6x எவ்வளவு வரும்? 36. இது தற்போதைய வயசு. 42, 36. ஓகேங்களா? 42, 36. அவங்க கல்யாணம் முடிச்ச அவங்களுடைய விகிதம் எவ்வளோ? 4:3. இப்ப 7:6. அப்போ எவ்வளோ? 4:3. அப்ப என்னது? இங்கேயும் 3 தான் குறையுது, இங்கேயும் 3 தான் குறையுது. அப்போ ஒரே மாதிரி தானே குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதே ஆரத்துக்கு இங்கே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 4 24, 3 18. ஓகேங்களா? அப்ப எனக்கு எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க, 18 குறையுது. ஓகேங்களா? அப்ப 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஸ்டின். ஒரு தொகை 8 ஆண்டுகளில் அதன் இரட்டிப்பாகும் ஆண்டுக்கான தனி வட்டி விகிதம் என்ன? ஓகேவா? அப்ப தனி வட்டி விகிதம் சதவீதத்துல சொல்றாங்க. இங்க என்ன பண்ணணும்னா 2 மடங்கு இதை பேஸ் பண்ணி ஒரு எண் எழுத போறேன், வகுத்தல் இந்த ஆண்டுகளை கீழே போட போறேன். ஓகேங்களா? இப்ப 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 2ல இருந்து 1 கழிச்சு வரும் 1. அப்ப அந்த 1ஓட 100 பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 100. வகுத்தல் இங்க ஆண்டு எவ்வளோ? 8. அப்ப 100/8 போடணும். ஓகேங்களா? அப்ப 2 மடங்குனா 100, ஆண்டு 8. ஓகேங்களா? இது நல்லா யோசிச்சுங்க. 2 மடங்குனா எவ்வளவு போடணும்? 100. 3 மடங்கு அப்படின்னா 200. 4 மடங்கு அப்படின்னா 300. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன நம்பர் வருதோ 1 கழிச்சிட்டு 2 ஜீரோ சேர்ப்பீங்க, அவ்வளவுதான். இப்ப 100/8 அடிக்கலாம். அடிச்ச எவ்வளவு வரும்? 2 8, 25 100, 25/2 அடிச்சாலும் வரும் 12. அப்ப ஆன்சர் அது 12%. எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அவ்வளவு ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். இப்ப இந்த 25 கொஸ்டின்ல உங்களால் எவ்வளவு கொஸ்டின் கரெக்டாகவும் வேகமும் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. இதே மாதிரி பேட்டர்ன் தான் வரக்கூடிய தேர்வுல கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணும். இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா மறக்காம உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோ பகிருங்கள். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களிடம் விடைபெறுவது தமிழ் IAS அகாடமி கார்த்திக். நன்றி.